Evening student. Next example 9.45. Prove that gamma n is equal to 2 time integral 0 to infinity e power minus x square x power 2n minus 1 into dx. Okay. ஸோ இப்போ இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு ஐ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 2n மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே. இதில் சம் பாட்டை தனியாக எடுத்துக்கிறேன். நான் என்ன சார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நல்லா தெளிவாக கணிச்சிக்கோங்க. டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் dt by dx. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2x. ஓகே. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அகைன் dt divided by 2x is equal to dx அப்படின்னு எழுதலாமா? அப்போ x ஸ்கொயர் வந்து tனா x வந்து எப்படி எழுதலாம்? ரூட் tன்னு எழுதலாமா? இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாமா? ஓகே. இந்த ரூட் டீயை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். dt divided by 2 into root t is equal to dx. ஓகே. இப்போ லிமிட்டை மாற்றிக்கலாம். லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் டென்ஸ் டு டி டென்ஸ் டு எக்ஸுக்கு 0 கொடுத்தா டி 0, எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தா இன்ஃபினிட்டி. ஏன்னா எக்ஸுக்கு இங்கே என்ன கொடுத்தாலும் அதே தான் எடுத்துக்கும் இல்லையா? ஸோ அப்போ இதை கொண்டு வந்து மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் இதை முதல்ல ப்ரூவ் தட் சம். ஓகே. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்டா கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு 2 டைம் இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி. ஓகே. இங்கே தான் டீயோட வேல்யூ ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே டி வேணும் அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதலாம்? ஏன்னா டீங்கிறது நமக்கு என்னது சொல்லுங்க பார்க்கலாம். டி பவர் 1/2. ஓகே. ஏன்னா இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டீனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் டீன்னு எழுதலாமா? அப்போ இந்த எக்ஸை வந்து டி பவர் 1/2ன்னு எழுதலாம். ஓகே. இதை தான் சார் கொண்டு வந்து நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? டி பவர் 1/2 ஹோல் பவரில் என்ன இருக்குது? 2n மைனஸ் 1. ஓகே. dxக்கு பதில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். dt டிவைடட் பை 2 ரூட் டி இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் வரும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். அகைன் என்ன இருக்குது? இன்டகரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி. ஓகே. இதை சிம்பிளிஃபை பண்ணால் டி பவர் n மைனஸ் 1/2 டி பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு டிடி. இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் இந்த டைம் கிடைக்கும். ஓகே. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் கிடைக்கும்? இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் டி. டி பவர் டி பவரில் என்ன சார் இருக்குது அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் 1/2 இருக்குது, இங்கே மைனஸ் 1/2 இருக்கா? ஓகே. அப்போ மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 1. அப்போ டி பவர் n மைனஸ் 1 இன்ட்டு டிடி. ஓகே. ஸோ அப்போ இதை எப்படி சார் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த வேல்யூ என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி. ஓகே. இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக என்ன சார் எழுதிக்கலாம் அப்படின்னா ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே. ஹென்ஸ் ப்ரூவ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.